ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியோ டெஸ்ட்டில் எப்படி வந்து மணி ஆட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மணி ஆட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணி பார்க்கலான்ற ஒரு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஏதான ஒரு காயின் வந்து பை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜியோ டெஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. டேஷ்போர்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய இது வரைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற காயினோட ஹிஸ்ட்ரி, அது எத்தனை பர்சன்டேஜில் இன்க்ரீஸில் இருக்கா, லாஸில் இருக்கா, உங்களோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ லாஸில் இருக்குது, ப்ராஃபிட்டில் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ, இந்த டீட்டெயில்ஸும் ஷோ பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் டெபாசிட் கொடுங்க. டெபாசிட் கொடுத்தீங்களா உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுவாங்க. அது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணிக்காங்க. 100 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரையும் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நான் கீழே வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்டு இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணி வச்சுருக்கிறது. அது ஓகே. அடுத்து வந்து ஐஎம்பிசின்னு இருக்கும். ஐஎம்பிஎஸ், அதில் நம்ம பே பண்ணுற மாதிரி வரலாம். அப்படி இதில் வந்து நம்ம யூபிஐயை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பே பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 4 மெத்தடில் இருக்குது. 4 மெத்தடில் வந்துட்டு ஐஎம்பிஎஸ் ஒன்று, யூபிஐ ஒன்று, நெஃப்ட் ஒன்று, இது 4 இருக்குது. 4ல் வந்துட்டு நம்ம யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் நான் ஒரு 100 ரூபா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டெபாசிட் கொடுத்துக்காங்க. டெபாசிட் கொடுத்தீங்களா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு கொஞ்சம் தெரியாமல் நிற்காதீங்க. இந்த க்ரீன் மார்க் வருது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்களாவே அடுத்த ஸ்டெப் வந்து பே பண்ணுற மாதிரி போகும். டச் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து பே நோ எதில் வந்து நீங்கள் பே பண்ண போகிறீங்களோ அதோட கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குது. கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்துட்டு 2 பாக்ஸுக்கும் டிக் அடிச்சுக்கோங்க. இந்த 2 பாக்ஸு டிக் அடிச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸு. இப்போ வந்து ஜிபேயில் கொடுக்குறேன் நான். ஓகே. உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஸ்க்ரீனாக தான் வரும். ஏன்னா ஜிபே, ஃபோன்பே எல்லாமே வந்து செக்யூர் பர்பஸுக்காக வந்துட்டு இது பே பண்ணும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாலே சரி, என்ன பண்ணாலே சரி, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பிளாக் ஸ்க்ரீனாக தான் இப்போ வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து அமௌண்ட் வந்து பே ஆகிடுச்சு. அமௌண்ட் பே ஆனதுமே உங்களுடைய ட்ரான்ஸ்லேஷன் ஐடி கேட்பாங்க. ட்ரான்ஸ்லேஷன் ஐடி எப்படி எடுக்கிறதுனா, உங்களுடைய ஜிபே ஆர் ஃபோன்பே எது என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி மெசேஜ் வந்துருச்சு. அது ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜியோ டெஸ்ட்டில் 100 ரூபா இது பண்ணியிருக்கீங்கன்னு வந்துட்டு ஓகே, அதை விட்டுருங்க. ட்ரான்ஸ்லேஷன் ஐடி கேட்டிருக்கேன். நம்ம ஜிபே ஓப்பன் பண்ணி நீங்கள் பின்னு எல்லாமே கொடுத்து உள்ளார போயிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய நீங்கள் பே பண்ணது நான் வந்துட்டு ஆல்ரெடி பேர் கொடுத்து வச்சுருக்கேன். அதனால் வந்து அஜித் குமார்னு என்னுடைய பேரே வருது. அது நீங்கள் கொடுத்தீங்களா, இப்போ செகண்ட் டைம் நான் பே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதோடைய இது தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ அதோடைய யூபிஐ ஐடின்றது இங்கே இருக்குது பார்த்தீங்க, ட்ரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எழுதி வச்சோ ஆர் அப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ஒன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. 743323 5041 32 743323. ஓகே, சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்களா, இங்கே வந்துட்டு 2 ஹவர்ஸுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட் ஆயிரும்ன்றத டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆட் ஆகலைன்னா இங்கே ட்ரான்ஸ்லேஷனில் 10லேருந்து 15 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸில் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்ற ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு உடனே ஆட் ஆகிடும். இப்போ கோ டு பேங்க்கு டேஷ்போர்டில் கொடுங்க. இப்போ வந்துட்டு அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 200 ருபீஸ் இருந்துச்சு, இப்போ 200 சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து எப்படி வந்து காயினை வந்து பை பண்ணுறது அப்படின்றத அப்படியே டைரெக்டாகவே பார்த்துடலாம். இப்போ 2வதாக இருக்குது பாருங்கள், ட்ரேடுக்கு போயிடுங்க. பையர் சேலுக்கும் போகலாம், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரேடுக்கும் போகலாம். ரெண்டுத்தில் எதனாலே போகலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபேவரட்டில் கொடுத்து வச்சுருக்கேன் டிஆர்எக்ஸை, அதை டிஆர்எக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த காயினை வந்து பை பண்ண போகிறேன். இப்போ வந்து விற்கிறவங்க வந்துட்டு 21 ரூபா 18 பைசாவுக்கு வந்துட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்குறவங்க வந்து சாரி கொஞ்சம் தப்பாக சொல்கிறேன். இப்போ விற்கிறவங்க வந்துட்டு 21 ரூபா 47 பைசாவுக்கு நான் விற்கிறேன் அப்படின்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. வாங்குறவங்க வந்து 21 ரூபா 18 பைசாவுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்றதுக்கு ரெடியாக இருக்காங்க.
இது வந்து நம்ம கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம பை பண்ணணும்னு நினச்சா இப்போ வந்துட்டு இப்போ நம்ம வாங்க போகிறோம். அதனால் கரண்ட் மார்க்கெட்டில் நம்ம வாங்க போகிறோம்னு நினச்சா இப்போ ₹21.47 இருக்குது பாருங்கள். இதை இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பை கொடுத்தா டைரெக்டாக வந்துட்டு நமக்கு என்ன குவான்டிட்டியோ அது வந்து பை ஆகிடும். இப்போ பை கொடுக்குற பாருங்க, பை கொடுங்க. இப்போ வந்துட்டு ₹21.47க்கு ₹200 முழுசாக கொடுத்தனா எனக்கு 9 TRX காயின் கிடைக்கும். இப்போ இதுவே நான் லிமிட்டில் போட போகிறேன். லாஸ்ட்டாக கோட் பண்ணியிருக்கிறோம் என்ன ப்ரைஸு பண்ணியிருக்காரு, ₹21.18க்கு வந்தால் நான் வாங்குகிறேன் அப்படின்றத கொடுத்துருக்காரு. நாம் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை எந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறோம்னா ₹21.20க்கு வந்தால் 20 வந்தால் நான் இது வந்து பை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மொத்தம் 9.31 TRX வரும். ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்களா இப்போ 9.43 TRXாக வரும். அந்த பைசா டிப்ரெஷன் ஒரு TRXக்கு 20 பைசா உங்களுக்கு வந்துட்டு டியூரேஷனில் சேஞ்சஸ் ஆகும். இப்போ பை கொடுங்க. பை கொடுத்தீங்களா ஓகே, உங்களுக்கு வந்துட்டு இத்தனை TRX கிடைக்கிது, இவ்வளோ INR வந்து நீங்கள் இந்த ரேட்டில் இருக்கும்போது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்றது கேட்குது. நீங்கள் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்களா உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பெண்டிங் ஆர்டராக நிற்கும். இந்த இடத்துல நிற்கும் பாருங்கள், ₹21 சரி 20 பைசாவுக்கு நீங்கள் வந்து பை கொடுத்துருக்கீங்கன்ற ஹிஸ்ட்ரியில் வந்துடும். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டில் உங்களுக்கு நிற்கிது பாருங்கள், இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்ற ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது பாருங்கள். ஜியோடெஸில் வந்து வாங்குறவங்க விற்கிறவங்க இவங்க இதில் வந்துட்டு நிறைய கம்மியாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு பை அண்ட் சேல் வந்து ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும். கரண்ட் மார்க்கெட்டில் தான் முக்கால்வாசி வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாங்கின TRXை வந்துட்டு எப்படி மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் கீழே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.